ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். கவனிங்க, ஒரு அற்புதமான ஜெபம், அநேக புதைப்பொருள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அப்போது முதலாவது என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறார். ஜெபம்னா என்ன இருக்கணும்? விசுவாசமும் அன்பும் இருக்கணும். ஜெபத்தில் என்ன இருக்கணுங்க? விசுவாசமும் அன்பும். தேவன் மேலே விசுவாசமும், ஊழியக்காரர்கள் மேலே, தேவ ஜனங்கள் மேலே என்ன பண்ணணும்? அன்பு. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். இது ரெண்டு, விசுவாசம் அன்பு, ரெண்டு விதமான கண்கள் போல, ஒரு ஆவிக்குரிய ஆயுதங்கள். ஆகவே இது இரண்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஜெபம் இடைவிடாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் அப்படி சொல்கிறார். ஜெபம் என்ன பண்ணுறது? இடைவிடாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபங்களில் ஸ்தோத்திரங்கள் இருக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன பண்ணணும்? ஜெபத்தை செய்யணும். ஜெபம் என்ன பண்ணுது? தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை குறித்து எல்லாத்தையும் சில காரியங்களை சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முதலாவது என்ன பண்ணுறாரு? ஜெபத்தில் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்கிறார். என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை, இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்க? மகிமையின் பிதா. முதல்ல ஜெபத்துக்கு முன்னாடி நம்ம தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன பண்ண? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? அறிந்து கொள்ளும்படி நமக்கு என்ன பண்ணுறாரு? செய்கிறவராக இருக்கிறார். தேவனும் ஃபஸ்ட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? நம்மளை குறித்து சொல்கிறார். இப்படி நம்ம எப்பேற்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிறோம், நமக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்குது, நம்ம தேவனுக்கு எப்படி ரொம்ப முக்கியமான அந்தஸ்தில் சுதந்திரராய் நாம் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். தேவனுக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜ், ஒரு ஐக்கியம் இருக்கிறது என்பதை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு 19 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 19 வர சொல்லும்போது தேவனை குறித்து சொன்னார். அடுத்து யாரை சொல்கிறார்? கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். 19 என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது எதை குறித்து கிறிஸ்துவை சொல்லுகிறார் அப்படின்னா, இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்கிறார். சொல்லுங்கள், இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அப்படி மரணத்திலிருந்து உயிர்த்தெழும்போது எப்பேற்பட்ட வல்லமை என்ன பண்ணுது? நம் மத்தியில் செயல்பட்டது. இந்த வல்லமை என்னெல்லாம் செய்யும் என்பதை, அந்த மகிமையும் அந்த வல்லமை என்னெல்லாம் செய்யும் விசுவாசிக்கும் போது, இன்றைக்கு என்னெல்லாம் செய்யும் என்பதை நமக்கு என்ன பண்ணோம்? ஒரு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து இந்த வல்லமை எப்படி ஜெபத்தில் கிரியை செய்யுது என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? ஜெபம் செய்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது ஜெபத்தில் ரொம்ப முக்கியமானது 19ஆம் வசனம். என்ன? நாம் ஜெபத்தில் விசுவாசிக்கும் போது அது எப்பேற்பட்ட வல்லமை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்தது 20 எல்லாம் இது சொல்லிட்ட பிறகு கிறிஸ்துவை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? அவர் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தது சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? உயிர்த்தெழுந்த பிறகு அவர் எப்பேற்பட்ட அதிகாரமுடையவராக இருக்கிறார். சொல்லுங்கள், அந்த நாமத்தில் என்ன பண்ணுதுங்க? எப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்து என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். எல்லா துரைத்தனத்துக்கும்
அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கு மேலாக என்ன பண்ணுறாரு? உயர்ந்திருக்கிறார். அப்போ இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜெபத்தில் பயன்படுத்தணும். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என்ன பண்ணோம்? ஜெபத்தை செய்கிறோம். அப்போ அந்த இயேசு நாமம் சொல்கிறோமே, அந்த இயேசு நாமத்துக்கு எப்பேற்பட்ட மகத்துவங்குது, அது எப்பேற்பட்ட வல்லமை உள்ள நாமம், அது எப்படி அதிகாரம் உள்ள நாமம், அது எப்படி எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் அது என்னது? மேற்பட்டிருக்கிற நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து, அதனுடைய அதிகாரத்தை குறித்து, அதனுடைய வல்லமையை குறித்து, அதனுடைய எல்லா செயல்பாடுகளை குறித்து நாம் விளங்கி கொள்ளும்போது அப்போ இந்த ஜெபத்துக்கான பதில் ரொம்ப எளிமையாக வந்துடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த இயேசு நாமம் சொல்கிறோம்ல, அந்த இயேசு நாமம் எப்பேற்பட்ட நாமம் அப்படின்னு நம்ம விளங்கி கொள்ளணுமா ஜெபத்தில்? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் சொல்ல, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக என்ன பண்ணுறாரு? அவரு உயர்ந்திருக்கிறார். கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? மத்தேயு 28ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றார் இயேசுவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பொருத்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கவனிங்க, இப்போ இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்துட்டார். சொல்லுங்க, மரித்தோரிலிருந்து என்ன பண்ணிட்டாரு? உயிர் தெழுந்துட்டார். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த பிறகு இப்போ இயேசுவுக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் கிடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், எனக்கு. முன்னாடி பார்த்தோன்னா லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு சொல்கிறான், இந்த வானத்திலும் பூமியிலும் எல்லா மகிமையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். பிசாசு சொல்கிறான் இயேசுக்கிட்ட, என்னை பணிஞ்சு கொள்ளு, அப்போது எல்லா மகிமையும் நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசு என்ன பண்ணல? மரிக்கலை, ரத்தம் சிந்தலை, உயிரோடு கூட எழுதலை. அப்போ இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக இந்த பிசாசுக்கிட்ட என்ன இருந்துச்சுங்க? அந்த வசனம் யாராவது படிங்க, லூக்கா தானே எடுத்து படிங்க, லூக்கா 4 வசனம் சொல்லுங்க டக்குன்னு. 4:6 பாருங்க. இப்போ பாருங்க, இயேசு அப்பதான் ஊழியத்துக்கு வர்றாரு. ஊழியத்துக்கு வந்தோன்னே பிசாசு அவர்கிட்ட பேசுறான். என்ன சொல்றான்? இந்த உலகத்தின் மேல அதிகாரம்லாம் இவைகள் எனக்கு என்ன பண்ணுது? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல, எனக்கு ஒப்பு கொடுக்க. ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த எல்லா அதிகாரத்தையும் யாரு கொடுத்தாரு மனுஷனுக்கு? எப்பா படைச்சிட்டு நீ ஆண்டு கொள்ளு, நீ என்ன பண்ணு? கீழ்ப்படுத்து, நீ எல்லாம் மேற்கொள்ளு, நீ எல்லாம் பண்படுத்துன்னு சொல்லி அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு. அந்த அதிகாரத்தை இவன் என்ன பண்ணிட்டான்? இவெல்லாம் பார்த்து ரேஷன் கார்டு அரசாங்கம் கொடுக்கும். ஏம்மா நீ உன் குடும்பம்லாம் ரேஷனுக்கு என்ன பண்ணுங்க? வாங்கிக்கோ. இந்த ஜனங்க என்ன பண்ணோம்? இந்த ரேஷன் கார்டு அந்த காலத்தில்
இந்த ரேஷன் கார்டை கூட போய் அடமானம் வச்சுருங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க? போய் நேராக அந்த கடையில் போய் அடமானத்தை வச்சுருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், ரேஷன்காரன் அந்த ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண, எல்லா பொருளை வாங்கி இவங்க கொடுத்த ஒரு 200-300 ரூபாய்க்கு எத்தனையோ மாதம் ரேஷனை வாங்கி அவன் என்ன பண்ணுவான், டபுள் விலையாக விற்பான். அப்படி இன்னொருத்தர் கார்டை எடுத்துன்னு போகிறாங்களே அப்படின்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போல்லாம் கை நாட்டி வைக்கணும். அப்போல்லாம் என்ன பண்ணுறது, ரேஷன் கார்டு யார் எடுத்துன்னு போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவான், இவர் எத்தனை இவங்க 200 ரூபா வாங்கிட்டு எத்தனை மாதமே வாங்கியிருப்பான். அப்போது இவங்ககிட்ட கொடுத்தாங்க, இவர் 200 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டார், இவர்கிட்ட அடமானம் வச்சிட்டாரு. இப்போ இந்த கடைக்காரருக்கு இது ஒப்பு கொடுக்கப்பட்டுக்குது. கடைக்காரருக்கு என்ன பண்ணுதுங்க, அடமானத்துக்கு என்ன பண்ணுது. அப்படி தான் ஆதாம் என்ன பண்ணிட்டான், அவங்ககிட்ட கொடுத்ததெல்லாம் அடமானமாக யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான், பிசாசுக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். பாவத்தின் காரணமாக என்ன பண்ணுறான், அவன் பொருளை வாங்கினான். என்ன பொருளை வாங்கினான், பாவத்தை வாங்கினான் பாரு. பாவத்தை வாங்கணும்னு அவன் என்ன பண்ணான், அடமானம் வச்சுட்டான். எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டான். அதனால் பிசாசு சொல்கிறான், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுக்குது இந்த அதிகாரம், இந்த வல்லமை எல்லாவற்றுக்கு மேலே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. நான் எனக்கு இஷ்டமானவங்களுக்கு கொடுக்குறேன். சில நேரத்தில் பாருங்கள், இந்த பிசாசு இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. சில அந்த பிசாசு அந்த லிமிட்டட் வல்லமையை சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, அவனை ஆராதிக்கிறானுங்க பாருங்கள், அவனுக்கு என்ன பண்ணுவான், கொடுப்பான். அவனுக்கு மகிமையை தேடுறவங்களுக்கு சில நேரத்தில் புரியுதுல, ஏப்பா நம்ம ரொம்ப ஜீவனுள்ள தேவன் சொல்கிறோம், அவங்க என்னென்ன மொத்தையெல்லாம் வணங்குறாங்க, அவங்க நல்லா தானேப்பா இருக்கிறாங்க. சில நேரத்தில் சொல்லுங்கள், சில நேரத்தில் அவன் இப்படிப்பட்ட நல்ல என்ன பண்ணுது, தீமையெல்லாம் என்ன பண்ணுவான், ஒப்பு கொடுப்பான். ஒப்பு கொடுக்கப்படுறது மேலே இஷ்டமானவருக்கு என்ன பண்ணுறான், கொடுக்குறான். ஆனால் உயிர்த்தெழுந்த பேர் இயேசு சொல்கிறாரு, எப்பா அது கூட இல்லை, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட பிடிங்கிட்டேன். சொல்லுங்கள், அவங்ககிட்ட பிடிங்கிட்டேன். இப்போ யார் கையில் இருக்குது, ஏன் கையில் இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இது இயேசுவின் கையில் பிசாசு மனிதன் கொடுத்த அதிகாரத்தை மனுஷனால் மீட்க முடியல. இயேசு என்ன பண்ணார், மரித்து ரத்தம் சிந்தி பாவத்துக்கான பலி செலுத்தின பிறகு தான் அந்த மகிமையெல்லாம் என்ன பண்ணார், மீட்டெடுத்துட்டார். அவன் என்ன சொல்கிறான், நீ எப்படியோ இது மீட்க போகிற, இப்பயே நான் கொடுத்துட்றேன், ஆனால் என்னை பணிஞ்சிக்கோ. ஏன் சொல்கிறார், எப்பா உன்னை பணிஞ்சு உங்கள்கிட்ட அதிகாரத்தை வாங்க வரல, உன் தலையை நசுக்கி தான் வந்த அதிகாரத்தை நான் என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் பணிந்து வாங்க வரல, அவர் தலையை என்ன பண்ணுறாரு, நசுக்கி மெதிச்சு போட்டு தான் அவங்ககிட்ட அதிகாரத்தை என்ன பண்ணுவார், வாங்குவரா இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தின் சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, இயேசு சொல்லியிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்ட பிறகு எப்படி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க. சொல்லுங்கள், அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் இந்த அதிகாரத்தை நான் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறதில்ல, பயன்படுத்த போகிறதில்ல. என் அதிகாரத்தை யார் பயன்படுத்த போகிறீங்க, நீங்கள் தான் பயன்படுத்த போகிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தலை இயேசு சபைக்கு தலையாக இருக்கிறாரு. தலை அதிகாரத்தை பயன்படுத்தாது, சரீரம் தான் அதிகாரத்தை பயன்படுத்தும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விளங்குறதுங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதிகாரத்தை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு, நம்மகிட்ட கொடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட இருக்குது, ஆனால் அவர் என்ன பண்ண போகிறதில்ல. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அரசாங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கும், ஆனால் யார் பதவியில் உக்காடுறாங்களோ அவங்ககிட்ட தான் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் விளங்குதுங்க நான் சொல்லுங்கள். அதே மாதிரி தேவன்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆனால் அவரை யாரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கிருபை செய்கிறார். அதனால தான் நீங்கள் புறப்பட்டு போங்க சொல்லுங்கள், நீங்கள் புறப்பட்டு போங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போது இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. அந்த அதிகாரத்தை இன்னைக்கு யாரை கொண்டு பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு அப்படின்னா, நம்மளை கொண்டு பயன்படுத்த விரும்ப. இதுதான் ஜெபத்தில் தெரியணும். சில நேரத்தில் ஜெபத்தில் பயன்படுத்த சொல்ல சில வேளை அதட்டல் செய்யணும். என்ன சொல்லுங்கள், சிலத்தை கர்த்தர் என்ன பண்ண, அதட்டினார், விரட்டினார், துரத்தினார், கடிஞ்சு கொண்டார். ஜெபத்தில் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதட்டணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த அதட்டணும்னா அதிகாரம் தான். நம்ம சொல்லலாம், ஏய்
யாராச்சும் போய் யாரை அதட்டி பாரு, என்ன நீ என்ன பெரிய இதுவா, என் பிள்ளைய வந்து அதட்ட வந்துட்ட. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ அதட்டுறாங்களுக்குன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறது, ஒரு அதிகாரம் கொடுக்கணும். நீங்கள் யார் அதிகாரம் கொடுத்தா உனக்கு? எல்லாரையும் மிரட்டுற, அதிகாரம் பண்ணுற, எல்லாரையும் என்ன பண்ணுற, ஆண்டுக்கிற, என்ன உனக்கு அப்படி கேட்குறல. அப்போது கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் குளிர் தான். சோத்திரம் ஆண்டவரே. சரி, இந்தாங்க ஆஃப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு. இது மட்டும் இருக்கட்டுமா? அந்த சைடில் ஆஃப் பண்ணிங்க. சரி, கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பதினாறாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்க. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். சொல்லுங்க, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பிரசங்கிங்கள். நீங்கள் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள். யார் நீங்கள்னா யாருங்க? ஆமாம், இது வெறும் பாஸ்டர்கள் மாத்திரம் போங்க, ஊழியக்காரர்கள் மாத்திரம் போங்க. ஆண்டவர் சொல்றாரு நீங்கள். சொல்லுங்க, பாருங்க, சொல்லுங்க, நீங்கள் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்க. சார் நான் போகல மாட்டேன், ஃபோன்லேயே சொல்லிடுவேங்க. சரி, ஃபோனில் சொல்லுங்க, நேரடியாகவும் போய் சொல்லுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இறங்கி அப்படியே வீடு வீடாக போவோம். நேற்று போனோம் பாருங்கள், வீடு வீடாக போனோம். வீடு வீடாக போய் இயேசு நேசிக்கிறார். வாங்க சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நிறைய வீட்டில் வாங்க வாங்கன்னு கூடுவாங்க. எல்லா வீட்டுக்கும் போக முடியாது பாருங்கள். சும்மா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வருவோம். நீங்கள் அன்றைக்கி பெரிய சந்தோஷம், சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்தால் பாருங்கள், ஒரே சந்தோஷம் உண்டாகும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இயேசு நல்லவர், இயேசு ஆண்டவர். சுவிசேஷத்தை சொல்ல நற்செய்தியை சொல்ல நான் சொல்கிறேன், அவங்க எப்போதும் நிறைய நற்செய்தியை கேட்டுனே இருப்பாங்க. நீ நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொன்னால் எதை விதைக்கிறையோ அது நற்செய்தியை என்ன பண்ணுவேன், அறுப்பேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விலங்குதா ஒரு ஆமேன்னு சொல்ல. அடுத்தவனை வாழ்க்கையில் உன்னை சுகமாக்குவார், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் குறையெல்லாம் நிறைவாகும். இந்த இயேசுவை நம்பு அப்படின்னு நீ சொல்லிட்டு வந்தேன்னு வச்சிங்களேன், உனக்கு நிறைய நற்செய்தி வரும், நல்ல நல்ல காரியங்கள் வரும். எப்பா உன்னை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வாங்க உங்களுக்கு இதை தரோம் அப்படின்ற நிறைய செய்தி, நல்ல நல்ல செய்தியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், எப்போ நற்செய்தி அறிவிக்கிறீங்களோ உங்கள் காதில் நிறைய நல்ல செய்திலாம் வரும். எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்க சொல்கிறாரு. விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என்ன பண்ணுவாங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை. கவனிங்க, இப்போ வந்து சொல்கிறாரு, இயேசு உயிர் தெழுந்த பிறகு சுவிசேஷத்தை சொல்லுன்றார். அதுக்கப்புறம் சொல்கிறார், யாரெல்லாம் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சொல்கிறாரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. சொல்லுங்கள், அடையாளங்களாவன. சயின்ஸ் அண்ட் ஸ்வண்டர், விசேஷமானவர்களால் நடக்கும் அடையாளம் சொல்ல. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய எல்லா காரியங்களும் அடையாளங்கள் நடக்கும். சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க, அடையாளம் நடக்கும். என்ன அடையாளம் நடக்கும் அப்படின்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். சொல்லுங்கள், என் நாமத்தினால. பழைய உடன்படிக்கை பிசாசை துரத்துற அதிகாரம் கிடையாதுங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையில் எப்போ இயேசு உயிர்த்தெழுந்தாரோ, எப்போ இயேசுவை நீ விசுவாசிச்சியோ, நான் சொல்கிறேன், பிசாசை துரத்த உங்களால் முடியும் அவர் நாமத்தினால. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அவர் உயிர்த்தெழுந்தபடினால நான் இது வரைக்கும் 3.5 வருஷம் எல்லாம் செஞ்சம்பா, நீ மிச்சத்தை நீ என்ன பண்ணு, கண்டினியூ பண்ணு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள்.
பிசாசு துரத்து. தோட்டத்தில் வந்து அவனை என்ன பண்ணு, துரத்து. வீட்டில் வந்தா என்ன பண்ணு, துரத்து. குடும்பத்தில் வந்தா என்ன பண்ணு, சண்டை வந்தா துரத்து, வியாதி வந்தா துரத்து, வறுமை வந்தா துரத்து, பிரச்சனை வந்தா துரத்து, போராட்டம் வந்தா துரத்து. பிசாசு என்ன பண்ணுவான், எப்போதும் 2 கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு, இவங்க சொல்கிறது 2 கொம்பை வச்சுக்கின்னு அப்படி வருவான்ல. இல்லை வியாதியாக வருவான், நோவாக வருவான், சண்டையாக வருவான், போராட்டமாக வருவான், பல பிரச்சனைகளாக வருவான். இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணோம், துரத்தணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன பண்ணுங்க, துரத்துங்கள். ஆமென். நல்ல காரியத்தை வரவேற்கணும். சந்தோஷம் வருதா, சமாதானம் வருதா, நிம்மதி வருதா, மகிழ்ச்சி வருதா, ஆசீர்வாதம் வருதா, வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். கெட்டதெல்லாம் வருதெல்லாம் உள்ளே வைப்போமா நம்ம? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஓனா அப்படி வருது, பாம்பு வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அட்றாத, துரத்துறாத, விரட்டுறாத பண்ணுமா பண்ண மாட்டோமா, மெதிப்போமா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இயேசு என்ன பண்ணிக்கிறாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன பண்ணுங்க, துரத்துங்கள். சொல்லுங்க, பிசாசுகளை என்ன பண்ணுங்க, துரத்துங்கள். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறாரு, நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். சொல்லுங்க, அதிகாரத்தை தந்திருக்க. நான் சொல்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அப்பால போ சாத்தானேன்னு சொல்லு. பிரச்சனையை வந்தால் என்ன சொல்லு, அப்பால. ஜபத்தில் வந்து என்ன பண்ணணும், அதிகாரத்தை எடுக்கணும். ஆண்டவர் சார், எல்லா நாமத்துக்கு மேலாக, எல்லா அதிகாரத்துக்கு மேலாக, எல்லா கர்த்தத்துவத்துக்கு மேலாக, எல்லாவற்றுக்கு மேலாக அவர் உயர்ந்து இருக்கிறார். அவர் மேலே இருக்கிறார், அதிகாரமுடையவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஜபத்தில் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னா ஜபத்தில் வெற்றி அடைய முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்போ ஜபம் பண்ண சொல்லலாம். ஆண்டவர் என்ன பண்ணுவார், சில தடைகளை காட்டுவார். சில நேரத்தில் இந்த பிரச்சனையை காட்டுவார், தடைகளை காட்டுவார். உடனே என்ன பண்ண, இயேசுவின் நாமத்தினாலே இந்த தடையை போ அப்படின்னும். சொல்லுங்க, இந்த தடையை என்ன பண்ணுங்க, போ. இந்த வியாதியை போ, இந்த பிரச்சனையை போ, இந்த பொல்லாத மனுஷனை கடிஞ்சு கொள்ளுகிறேன், விரட்டி அடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. எப்போ நீ அதிகாரத்தை எடுக்கிறியோ அப்போ தான் ஜபத்தில் வெற்றி அடைய முடியும். சில நேரத்தில் பாருங்கள், கெஞ்ச தேவையில்லை. ஆண்டவரே இந்த வியாதியை எடுத்து போடும், நோவை எடுத்து போடும், கஷ்டத்தை எடுத்து போடும், கண்ணீரை எடுத்து போடும், அழவே தேவையில்லை. இயேசுவின் நாமத்தினால வியாதியின் மேலே, நோவின் மேலே, எல்லா பிரச்சனையின் மேலே கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை, கர்த்தத்துக்கும் இம்மையில் மாற மேல் பெரிய நாமத்தை வச்சிருக்கிறார். அந்த நாமத்தை பயன்படுத்துக்கு நான் தான் அதிகாரி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ விசுவாசிக நடக்கும் அடையாளம் ஃபஸ்ட்டு என் நாமத்தினால் என்ன பண்ணுங்க. நான் சொல்கிறேன், நிறைய ஜபத்துக்கு பதில் வராததுக்கு பிசாசை துரத்தாமல் இருக்கிறது தான். நிறைய வியாதியிலேருந்து குணமாவதுக்கிறதுக்கு பிசாசை துரத்தாமல் இருக்கிறது தான். நிறைய பண கஷ்டத்துக்கு தடையாக இருக்குது பிசாசுன்னு தொல்லை தான். அப்போ என்ன பண்ணா, பிசாசே இயேசுவின் நாமத்தினால் உன் கரத்தை எடு. என் பொருளின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளுடைய படிப்பு மேலே, வேலையின் மேலே, தொழிலின் மேலே நஷ்டத்தையும் குறைவையும் கொண்டு வரதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீ தோற்று போயிட்ட. இயேசுவின் நாமத்தினாலே அவர் உயிர் தெழுந்துட்டாரு. சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நாமத்தில் அதிகாரங்குது. எல்லா வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தில் ஜபத்தில் பயன்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்கிறாரு. என்னை போ சொல்லிக்கிறார், சுவிசேஷத்தை சொல்ல சொல்லிக்கிறாரு, பிசாசை தொட்ட சொல்லிக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் செய்வாங்க. விசுவாசிக்காங்க மங்குனி மாதிரி இருப்பான். நம்பாதவன் என்ன பண்ணுவான், எப்படி இது பார், தத்தி மாதிரி இது பார், அப்படியே நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் சொல்கிற விசுவாசிக்கிறவங்க செயல்பட ஆரம்பிப்பான். சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவன் சொல்லுங்கள், விசுவாசிக்கிற என்ன பண்ணுவான், செயல்பட. விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளம் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். அடுத்தது நவமான பாஷையை பேசுவார்கள். அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது விசுவாசத்தின் பாஷை. ஏன்னா ஒரு பாஷை பேசுகிற பேர் அடுத்த பாஷை என்ன பாஷை பேசுகிறேன்னே தெரியாது. விசுவாசத்தோடு அடுத்த பாஷை என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் நாமத்தில், அந்த அதிகாரத்தில், அந்த வல்லமையில் நமக்கு என்ன பண்ணுறாரு, கிருபையாய் விசுவாசிக்கும் போது இந்த அடையாளங்கள் செயல்படும். ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுகிறான்னா அவனுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறா நடக்கும் அடையாளங்கள்.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? நவமான பாஷைகளை என்ன பண்ணுவாங்க? பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சொல்லுங்கள், சர்ப்பங்கள் என்ன? பிசாசு நம்முடைய செயல்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். மோசே சர்ப்பங்களை எடுத்த மாதிரி பிரச்சனை ஹலு சர்ப்பங்களை என்ன பண்ணுவாங்க? எல்லாம் இன்னும் பாருங்க, சாவுக்கு ஏதுவான குடித்தாலும் அவர்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முறை நான் சொல்கிறேன், தெரிஞ்சு குடிக்கிறது கிடையாது, தெரியாமல் ஏதோ தெரியாமல் பண்ணியாச்சு. அப்போ கூட அவங்களுக்கு என்ன பண்ணாது? சேதம் வராது. பழைய உடன்படிக்கையில் மாறாவின் தண்ணீரையே அந்த மரத்தை போட்ட போது சாவு இருந்துச்சு, மறந்துச்சு. அதையே என்ன பண்ணார்? மாற்றிட்டார் இயேசு. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பொல்லாத ஆள் என்ன பண்ணான்னா, மந்திரவாதக்காரன் பில்லி சூட்டிக்காரன் டிஜிஎஸ் அண்ணன் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இவரை எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், இப்படி மேலே செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு மந்திரம் பண்ணி இந்திர பண்ணி அதை பண்ணி ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துன்னு என்ன பண்ணான்னா, டிஎஸ் ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்கினாராம். ஐயா இந்தாங்க ஐயா, இந்த இந்த என்னதுங்க, இந்த எலுமிச்சை பழம் உங்களுக்கு வச்சுக்கோங்க, இது இப்படி சிறப்பானது, இது ஆனது, இது விளைஞ்சது, நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம மந்திரம் பண்ணி ஒன்று கொடுத்தானோ. அப்போ இவர் கொடுக்க சொல்ல தேர்தான், இது என்னமோ பண்ணியிருக்கிறான். இவர் பயப்படலாம். அப்படியாப்பா கொடுப்பான்னு சொல்லி அப்படி வாங்கின கையை வச்சாராம் பார். கையை வச்சோன்னா உடனே என்ன பண்ணிச்சா? காஞ்சி போச்சான். அது கையை வச்சோன்னா என்ன பண்ணுறது? ஒரு எலுமிச்சை பழம் காஞ்சி போனோன்னா 10 நாள் கிட்டத்தட்ட ஆகும். இப்படி கையை அப்படி வச்சோன்னா உடனே என்ன பண்ணிச்சான்? அப்படியே அது சாறு கீறு எல்லாம் என்ன பண்ணிச்சான்? உடனே காஞ்சி போச்சான். எத்தனை பேர் விளக்குறதுக்கு? அவரே ரியலாக சொல்லியிருக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், சாவுக்கு ஏதுவான குடித்தாலும் என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ண? தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் குடித்தாலும் அவர்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? சொஸ்தமாவார்கள். போய் கரத்தை வைக்கிறது ஒரு கிருபை. கரத்தை வைக்கிறதுன்னு ஒரு உபதேசமே இருக்குது. கரத்தை வச்சும்போது கர்த்தர் அநேகர் கரை நீட்டி தொட்டார். தொட்டோன்னா என்ன பண்ணுறது? சுகமாகும். ஏன்னா இந்த வல்லமை இங்கேருந்து ஒரு வல்லமை என்ன பண்ணாங்க? பாயம். பழைய உடன்படிக்கையில் இவன் செஞ்ச பாவத்துக்கு என்ன பண்ண? அந்த ஆட்டின் மேலே என்ன பண்ண? கையை வைக்கணும். கையை வச்சோன்னா இவனுடைய என்ன பண்ண? கையை வைக்கும். அப்புறம் அந்த ஆடை என்ன பண்ணுவாங்க? தலையை துண்டிப்பாங்க. அப்போ இந்த பாவம் அது மேலே என்ன பண்ணு? கடத்தப்பட்டு ரத்தத்தை சிந்தும். ஒரு பாவமே கடத்தப்படும்னா ஒரு ஆசீர்வாதமும் என்ன பண்ண முடியும்? கடத்தப்பட முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் அபிஷேகம் பண்ணுறதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண? கையை வச்சுட்டு 2 பேரும் அந்நிய பாஷை பேசினா ஒரு மேலே இருக்கிற அபிஷேகம் இன்னொரு மேலே இறங்கும். ஜெபம் பண்ண சொல்ல கூட பாருங்கள், 2 பேர் அப்படி கையை பிடிச்சி பண்ணணும்னு வச்சிங்களேன், உடனே என்ன பண்ணோம்? 2 பேருக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் என்ன பண்ணோம்? ஜெபத்துக்கான பதில் என்ன பண்ணோம்? கிடைக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நான் சார் அதுதான் கூடி வரணும். சில நேரத்தை கைகளை கோர்த்துக்கு வரும். ஹல்லேலூயா. அப்போ வியாதியஸ்தர்களை சுகமாக முடியும். எப்போ சுகமாக முடியும் அப்படின்னா, கைகளை வைக்கும் போது என்ன பண்ண முடியும்? சுகமாக முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் சொஸ்தமாவார்கள். சொல்லுங்க, அவர்கள் என்ன பண்ணாங்க? சொஸ்தம். அப்பொழுது அவர்கள்னா இந்த இடத்துல சொல்லும்போது எல்லாரும், யார்? விசுவாசியாக இருக்கட்டும், அவிசுவாசியாக இருக்கட்டும், யார் ஒன் மேலே நீ கையை வச்சாலும் சுகமாவே. உனக்கு விசுவாசம் வந்தால் போதும். அவன் என்ன பண்ணா? விசுவாசத்தோடு வரணும், அவன் நம்பிக்கையோடு வரணும். ஹல்லேலூயா. அப்போது இப்பேற்பட்ட வல்லமையும் அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் தெழுந்த பிறகு அவர் எல்லா விதமான வியாதியின் மேலே, பிசாசின் மேலே, நோவுகள் மேலே, பல விதத்தின் மேலே அவருக்கு வல்லமை அதிகாரங்குது. அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்த மாட்டார். அந்த அதிகாரத்தில் ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? பயன்படுத்த முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் இங்கேருந்தே சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விடுவிக்கிறேன் அப்படின்னா கட்டு அவிழ்ந்துடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் என்ன பண்ணப்படும்? கட்டவிழ்க்கப்படும். அந்த வசனத்தை எடுத்து படிங்க. மத்தேயு 16:19 நினைக்கிறேன். அப்புறம் 18:19 அப்படி படிங்க. 2 வசனத்தை படிங்க. மத்தேயு 16:19